ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இதை புனித வெள்ளி அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், ஏதாவது ஒரு பேர் வைக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு புனிதம் வந்துட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். சிலுவை தியானத்துடைய 4ஆம் நாள் இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சியை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கி போய் 7 வார்த்தையை கேட்டால் தான் சில பேருக்கு மனசே ஆகும். வேறு வழியில் பாச ஊழியக்காரங்க நாங்கள் என்ன செய்வோம்? சில பேருக்கு அந்த 7 வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணாதான் அவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நல்ல அந்த நாளை அதை ஒரு பெருமையாக நினைக்குது. 7 வார்த்தை நல்லது. ஆனால் அந்த தியானம் நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கிறா. ஏசு 7 வசனத்தோடு விட்டார். அவர் 70 வசனம் பேசியிருந்தால் ரொம்ப ஆபத்தாக போயிடும். ஸோ அந்த 7 வசனத்தின்படி நம்ம அந்த தியானத்தின்படி நம்ம நடக்கிறோமா, நம்ம வாழ்க்கையில் மாற்றம் உண்டாயிருக்கிறதா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஏன் அப்படின்னா, சிலுவை மரணம் நம்மளை படுதக்கல்ல, அவர் பட்டார். யார்? இயேசு பட்டார். எதுக்கு? 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எப்படி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அப்போ இந்த சிலுவை தியானம் நீங்கள் ஐயோ அடிச்சாங்களே அப்படி இல்லை, நம்ம மேலே அன்பு கூர்ந்துருக்கிறார் பாருங்கள். யோவான் 3:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. அப்போ அவரே நமக்கு அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பார்க்கணும். நம்மகிட்ட அது கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமானு தெரியல. சில பேர் நம்ம ஒரு டீ கொடுத்தா திரும்ப அவங்க டீ வாங்கி கொடுக்குறதுலேயே கருத்தாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு 500 ரூபா செய்திருப்பான், அவங்களும் 10 வருஷத்துக்கு பிறகு அந்த 500 ரூபாயை தான் செய்வாங்க. 10 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் கூட்டம், இவங்க எதிர்பார்க்க அப்படி தான் நினைப்பாங்க. இல்லை நாம் ஒரு ஆளுக்கு செய்தோம்னா அவங்க நமக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு வெறி மனிதனுடைய வாழ்க்கை. ரைட்டு, அது எப்படி பழக்கம் தெரியாது. இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்ல, நாம் இயேசுவில் அன்பு கூறுகிறோமா? இந்த வெள்ளிக்கிழமை நீ உண்மையிலே புனித வெள்ளியாக நினச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கை ஒரு புனிதமாய் மாறும். எப்படி? இந்த உலகத்தில் எல்லா அன்பை விட இயேசுவின் அன்பு தான் பெரும். தாயோ தகப்பனோ உடன்பிறப்புகளோ ஜாதியோ ஜனமோ ஒன்றும் கிடையாது, சீரோ. இயேசுவின் அன்பிற்கு முன்பாக எல்லாம் சீரோ. ஏன்னா மற்ற எல்லா அன்பும் ஏதோ ஒன்றை சார்ந்து தான் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் அன்பு மட்டும்தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளது. அவர் நமக்காக சிலுவை சுமந்து பாடுபட்டு இரத்த சிந்திய என்ன செய்தார்? தேவ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நம்மில் அன்பு கூர்ந்தார். யார? பாவிகளாகி நம்மளை பற்றி நம்ம வீட்டில் யாருக்காக தெரிஞ்சால் அவ்வளோதான், நம்மளை சாத்தி வெளியில் அனுப்பிடுவாங்க. ஆனால் எல்லாம் தெரிந்து நம்மை நேசித்த நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்த ஒரே தேவன் இயேசு தான். நீங்கள் இயேசுவை நேசிக்கிற பழைய பாடல் உண்டு. நீ என்னை நேசிக்கிறாயா அப்படிங்கிறதான ஒரு பழைய பாடல். நம்முடைய வாழ்க்கையில் நேசத்தை எங்கேயோ போய் காட்டிடும். வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இயேசு சொன்னார் இல்லையா, கல்யாண வீடு இருந்துச்சு, நான் ரிஷிதை மாடு பிடிக்க போனேன், கல்யாணம் பிடிக்க போனேன், அதை பிடிக்க போனேன். இன்றைக்கி பாருங்கள், கல்யாண வீடுன்னு சர்ச்சை விட்டு ஓடிடுறாங்க. ஃப்ரெண்டு வந்துட்டான் அதனால் வரல அப்படின்ட்டு, என் மச்சான் வந்துட்டான் அதனால் வரல, என் சித்தப்பான்ட்டார். லேசாக இயேசுவை மாதிரி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தது யாருக்கு? ஒருத்தரும் கிடையாது. அப்போ அன்பில் முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? இயேசுநாதருக்கு தான். இன்றைக்கி கொடுக்குறோமா? நம்ம கொடுக்குறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். உண்மையிலே இன்றைக்கி இயேசுவின் பாடு மரணத்தை சிந்திக்கிற உண்மையான தேவ பிள்ளையாக இருந்தால் இயேசுவிடத்தில் நம்ம வைக்கக்கூடிய அன்பு எப்படி இருக்குது? அவர் அன்புக்கு முன்னாடி என்ன? உங்கள் அன்புக்கு முன்பாக இந்த உலகம் சிறுசு தான். அவருடைய பாசம் இந்த வானத்தை போல பெரியது. அதனால் அவருடைய அன்புக்கு அடிமையாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.